கமலை மட்டும் சிறப்பாக கவனித்தார் இளையராஜா. ரஜினிகாந்த் பேச்சு. ராஜா கை வைத்தால் ராங்கா போகாது முதல்வர் மு.க. ஸ்டாலின். பீர் குடித்து ஆட்டம் போட்ட இளையராஜா. ரஜினிகாந்த் பேச்சு. கூச்சல் கும்மாளம் விஜயை அட்டாக் செய்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கமலஹாசனுக்கு மட்டும் சிறப்பு கவனிப்புடன் இளையராஜா பாடல்கள் அமைத்து கொடுத்ததாக ரஜினி தெரிவித்துள்ளார். கமல், ரஜினி, விஜயகாந்த் என பலருக்கு ஒரே டைமில் இளையராஜா இசையமைத்துள்ளார். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாடல்கள் அமைத்து கொடுப்பதாக இளையராஜா சொல்வார். ஆனால் அதில் உண்மை இல்லை என்று ரஜினி கூறியுள்ளார். நாயகன் பட தென்பாண்டி சீமையிலே பாடலை அவர் பாடினால் அப்போதே 1000 பேர் அழுது விடுவீர்கள் என்று கூறினார் ரஜினிகாந்த். இளையராஜாவின் பாராட்டு விழாவில் அவரிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை ஒன்றை வைத்தார். சங்கத் தமிழ் இலக்கியங்களுக்கு இளையராஜா இசையமைத்து ஆல்பமாக வெளியிட வேண்டும் என முதல்வர் தெரிவித்தார். அதன் மூலம் தமிழ் சுவை அடுத்த தலைமுறைக்கு பரிமாறப்பட வேண்டும் என்றும், ராஜா கை வைத்தால் அது ராங்கா போவதில்லை என்பதால் கோரிக்கையை அவர் ஏற்க வேண்டும் எனவும் முதல்வர் கூறினார். இளையராஜாவுக்கான பாராட்டு விழாவில் அவருடன் சேர்ந்து மது அருந்தியது குறித்து ரஜினி கலகலப்பாக பேசியது வைரலாகிறது. அரை பாட்டில் பீர் குடித்துவிட்டு அதிகாலை 3 மணி வரை ராஜா போட்ட ஆட்டம் இருக்கே என்று ரஜினி கூற அவையில் சிரிப்பலை எழுந்தது. அப்போது ஹீரோயின்கள் பற்றிய கிசுகிசுக்கள் குறித்து இளையராஜா கேட்டதாகவும் நகைச்சுவையாக ரஜினி பகிர்ந்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் உள்பட அனைவரும் ரசித்து பார்த்தனர். விஜயின் சுற்றுப்பயணத்தால் திருச்சியே திண்டாடி போயுள்ளது. இந்த நிலையில் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் திமுக அல்ல என விஜயை சாடியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். திமுக முப்பெரும் விழாவுக்காக தொண்டர்களுக்கு அழைப்பு மடல் எழுதிய அவர், பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு பார்க்க முடியாது எனவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார்.